Welcome to CBSE Class 12th Applied Maths MLR Textbook Solution. அதில் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 7.2ல 4th ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்கணும். இதை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நிறைய டைம் பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறேன், தப்பு பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணுமா ஃபஸ்ட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம்னா நமக்கு தனித்தனியாக பிரித்து போடலாம், அப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்தே போட்டுடலாம், ஓகேவா? ஸோ 2e⁻x இந்த இன்டெகிரேஷன் தனியாக பிரிச்சுட்டேன், dx தனியாக பிரிச்சுட்டேன், மைனஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x dx. இங்கே பாருங்கள், இன்டெகிரேஷன் இதுக்கு தனியாக பிரிச்சிட்டேன், dx தனியாக பிரிச்சிட்டேன், ஓகேவா? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ஜஸ்ட் ரீகால். இன்டெகிரேஷன் ஆஃப் x⁻n dx என்னப்பா வரும்? பவரில் n இருந்தால் என்ன பண்ணணும்? பவரில் +1 பண்ணணும். அதே அந்த n+1 கீழேயும் போட்டணும், ஓகேவா? ஸோ ப்ளஸ் சி. அப்போ x⁻3/2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? x⁻3/2 என்ன சொல்லுங்கள்? +1, கரெக்டு. பை 3/2 +1. பவரில் என்ன போடுறோம் அப்படியே கீழே போட்டேன், ப்ளஸ். இப்போ இந்த 2 கூட வெளியே எடுத்துட்டுருங்க, அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம், ஓகேவா? இன்டெகிரேஷன் ஆஃப் e⁻x dx அது அப்படியே இருக்கட்டும், இதையும் அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், ஈஸி சார் அப்படின்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொஞ்சம் பொறுமையாக போடுவோம். நம்மள மாதிரி கொஞ்சம் ஒரு சில பர்சன்ட் டவுட்டாக இருப்பாங்களா, அவங்களுக்காக, ஓகேவா? ஸோ இருக்கிறது ஈஸியான இன்டெகிரேஷன் ஃபார்முலா என்ன தெரியுமா? இன்டெகிரேஷன் ஆஃப் e⁻x தான். என்ன வரும்? e⁻x தான் வரும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 1/x தான் என்னென்னா log x, சரிங்களா? ஸோ ப்ளஸ் சி, அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x⁻3/2 +1 சி 3/2ஓட 1 ஆட் பண்ணால் 5/2ன்னு வந்துடும். எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் 5/2ன்னு வந்துடும், ஓகேவா? ப்ளஸ் 2 × e⁻x இன்டெகிரேட் பண்ணால் e⁻x மைனஸ் 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x. சி பாருங்கள், ஃபுல் இன்டெகிரேஷன் முடிஞ்சதா? ஃபைனலாக ப்ளஸ் சி. இப்படியே கூட விட்டுக்கலாம், வேணா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டா 2/5 x⁻5/2 ப்ளஸ் 2 × e⁻x மைனஸ் log x ப்ளஸ் சி. அவ்வளோதான், சம்மு முடிஞ்சிச்சு, ஓகேவா? புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்ப்போமா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் இங்கே பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 2, அதாவது இதிலே செகண்ட் சப் டிவிஷன். ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் √(x) மைனஸ் 1/√x த ஹோல் ஸ்கொயர் dx. இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா மாதிரி இருக்குது. என்ன ஃபார்முலான்னா, ஸோ இங்கே பாருங்களேன், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இது எல்லாருக்குமே தெரியும், சப்ப மேட்ரு, அசால்ட்டாக போடுவீங்க, கரெக்டாக? எனக்கு தெரியும், நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ a - b த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? a² + b² மைனஸ் 2ab. ஸோ அப்போது a பிளேஸில் இந்த √x இருக்குது, b பிளேஸில் இவன் இருக்கிறான், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோங்க. ஸோ இன்டெகிரேஷன் ஆஃப் a பிளேஸில் √x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் bனா 1/√x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × aனா √x bனா 1/√x எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறது ஃபார்முலாவை. அப்படியே இந்த கொடுத்துருக்க டேர்மை 2 குட்டி டேர்மை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? இன்ட்டு dx. இப்போ இந்த √x கேன்சல், இங்கே ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், ஏன்னா ஆகும் வெறும் எக்ஸ் மட்டும் தான் ஆகும். ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 பை இங்கே பாருங்கள், இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், மைனஸ் 2 dx. இப்போ இந்த இன்டெகிரேஷன் தனித்தனியாக பிரிச்சுக்கலாமா? ஸோ எக்ஸு dxும் தனித்தனியாக பிரிச்சுருங்க, ப்ளஸ் 1/x dx. சார் இதெல்லாம் நான் சேர்த்து போடுறதா இருந்தால் நீங்களே உட்காந்து போட்டுருங்க, ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போயிடுங்க, ஓகே? உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுருங்க, ஏன்னா ஒரு சில பசங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்காக தான். இது x⁻n, இந்த போன சமலில் போட்டு அதே ஃபார்முலா. x⁻n dxனா பவர் n+1/n+1னா அதே ஃபார்முலாவில். அப்போ x⁻1 இருக்குன்னா 1ஓட 1 ப்ளஸ் பண்ண வரும் 2. அந்த பவர் என்ன பண்ணணும்? கீழேயும் போட்டுக்கணும், ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1/xனா log x மைனஸ் 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ இன்டெகிரேஷனும் டியும் பக்கத்து இருக்காது, சண்டை போட்டுப்பானுங்க பங்காளிங்க, அப்படியே அடிச்சுப்பானுங்க பலர்னு. ஸோ அப்போ எக்ஸ்னு வந்துடும். இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், எக்ஸாம் ஹாலில் போய் அடிச்சிடாதீங்க, ஓகேவா? ஸோ ப்ளஸ் சி வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதோட இந்த 4th இருக்க 2 சப்டிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் பாய்.